ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் நோட்ஸ் வந்து எடுத்து படிக்கணுமா, அது வந்து எடுத்தால் நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியுது. அதே போல் எல்லா புக்ஸும் சரிங்களா, என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா புக்ஸும் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம செல்ஃப் நோட்ஸ் எடுக்கிறத பற்றி ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தோம். ப்ளஸ் வந்து நம்ம எடுத்த நோட்ஸ் கூட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக எஜுகேஷன் சைக்காலஜிக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த நோட்ஸு. பொதுவாக செல்ஃப் நோட்ஸ் வந்து எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரிவிஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நிறைய கண்டென்ட்டாக இருக்குது, ஒரு 2-3 புக்ஸில் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம ரிவிஷன் டைமில் அது எல்லாமே ஒவ்வொரு புக்கும் 3 புக்கும் எடுத்து எடுத்து பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் 3 புக்ஸ்லேயும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம ஒரே நோட்டில் யூனிட் வைஸாக ஈவனாக கரெக்டாக ஆர்டராக எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்டென்ட்டு ஒரு இப்போ 3 புக்ஸு ரெஃபரன்ஸ்க்காக வச்சு படிக்கிறோம் அப்படின்னா, 3த்துலேயுமே 3 விதமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது பெட்டருன்னு தோணுதோ அந்த பெட்டராக இருக்கக்கூடியதை நோட்ஸாக வந்து என்ன பண்ணுங்க, எழுதுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட் வந்து மற்ற 2 புக்ஸ்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை அடிஷ்னலாக என்ன பண்ணுங்க, எழுதிங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி. அதில் இப்போ நான் வந்து ஒரு செல் பயாலஜியில் எழுதுகிறப்ப ஒரு மைட்டோகாண்ட்ரியாவோ அல்லது நியூக்ளியஸை பற்றியோ நான் வந்து டீட்டெயில்டாக எழுதுகிறேன் அப்படின்னா, நியூக்ளியஸை பற்றி நான் நிறையா புக்ஸ் இருக்குது. இப்போ செல் பயாலஜின்னு ஒரு புக்ஸ் எடுத்தால் அதுக்கே தனியாக ஒரு புக்ஸ் இருக்குது. அது ஒரு யூனிட்டில் ஒரு பார்ட்டு தான் சரிங்களா. அந்த ஒரு பெரிய புக்ஸ் ஃபுல்லாக படிக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து படித்து பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து நீங்கள் எழுதுனா போதுமானதாக இருக்கும் சரிங்களா. ப்ளஸ் வந்து நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து அது எழுதுனா போதுமானதாக இருக்கும். மோஸ்ட்லி அந்தளவுக்கு தான் அதில் கண்டென்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஒரு மோஸ்ட்லி ஒரு ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணி எழுதினாலே அதுவே உங்களுக்கு வந்து என்னவாக இருக்குன்னா போதுமானதாக இருக்கும். இப்போதைக்கு டைமை வந்து நிறையா வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வேஸ்ட் ஆகிற டைமு பின்னாடி உங்களுக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா சேவ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு 10 நாளில் ரிவிஷன் பண்ணணும், 2 வாட்டி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு புக் யூனிட்டையும் ஒரு நாளைக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அல்லது 2 யூனிட்டை ஒரு நாளைக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கு உங்களுடைய செல்ஃப் நோட்ஸ் தான் வந்து என்ன பண்ண முடியும், ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. அதனால் செல்ஃப் நோட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, எடுங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி புரிகிற மாதிரி எழுதுங்க சரிங்களா. அதில் வந்து பேராகிராஃபாக அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்து எழுதாதீங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து புரிஞ்ச ஸ்லாங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மிங்கிள் பண்ணி கூட எழுதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்குமான்னு கூட கமெண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் இதுக்கு பிஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழில் மெட்டீரியல் வந்து கிடைக்கிறது கஷ்டம். யூஜி பொறுத்த வரைக்கும் வேணால் கிடைக்கும், பிஜியில் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பிஜிடிஆர்பி தான். தமிழ் மெட்டீரியல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கலாம். எல்லா வார்த்தையும் இங்கிலீஷ்லேயே தான் எழுதி வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம தான் படிக்க போகிறோம். ஸோ நமக்கு எப்படி படித்தா புரியுமோ அந்த மாதிரியான லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா. தமிழ் அண்ட் இங்கிலீஷை மிங்கிள் பண்ணி என்ன பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சிங்க. ஒரு 2-3 கலர் பெண்ணை வாங்கி வைங்க, க்ரீன், ரெட்டு, ப்ளூ, பிளாக் இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க. ஈஸியாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை விட்டுருங்க. நான் வந்து அது எனக்கு மறக்கவே மறக்காது அப்படிங்கிற பாயிண்ட்ஸை விட்டுருங்க. புரியாத பாயிண்ட்ஸு ப்ளஸ் வந்து புதுசாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு அது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, எழுதி வச்சிங்க. ஒரு ஈவனாக எழுதிக்கிங்க சரிங்களா. அடுத்தடுத்து ஒரு இப்போ 10 யூனிட் இருக்குன்னா முடிஞ்ச 10 நோட்டு கூட போட்டு எழுதுங்க. அல்லது 5 நோட்டாக மாற்றி ஒரு நோட்டை 2 யூனிட்டுக்காக டிவைட் பண்ணி எழுதுங்க. அதை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. மோஸ்ட்லி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, நான் வந்து நோட்ஸ் எடுத்தேன், ஹிண்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னவாக இருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைம் இப்போலாம் நமக்கு வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம வந்து அதிரி புதிரியாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் இல்லாத டைமு நமக்கு வந்து ஃப்ரீயாக படிக்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய டைமை ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி, 1 மணி நேரத்துக்கு ஒரு 2 பக்கம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல். நம்ம வந்து புக்ஸாக படித்தோம் அப்படின்னா அது சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் 15 பக்கம் நம்ம வந்து நோட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹிண்ட்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், எடுங்க. இதை வந்து உங்களுடைய டைமை வந்து சேவ் பண்ணும். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அப்போ சரிங்களா. திருப்பி திருப்பி படித்து ஃபுல் டெஸ்ட்லாம் எழுதுகிறப்ப
அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் எடுக்கல அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. எடுத்து 2 பக்கம் எழுதிட்டு எனக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது, நான் வந்து படித்த மாதிரியே தெரியல அப்படின்னா பின்னாடி அது எல்லாமே நீங்கள் படிக்கணும். இப்போ படிக்கிறத பின்னாடி இப்போ படிச்சுட்டு அப்படியே விட்டுற போகிறது கிடையாது. பின்னாடி நம்ம திருப்பியும் ஒரு டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அதே 100 பக்கத்தை எடுத்து படிக்கிறோமா இல்லை 50 பக்கத்தை எடுத்து படிக்கிறோமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம என்னுடைய நோட்ஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.